வெற்றியின் ரகசியம் என்ன? கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வாழ்ந்தவர். ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை சந்தித்தான். வெற்றியின் ரகசியத்தை தனக்கு சுருக்கமாக சொல்லித் தருமாறு வேண்டிக் கொண்டான். அடுத்த நாள் காலை ஊருக்கு அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு வந்து தன்னை சந்திக்கச் சொல்லி இப்போதைக்கு அவனை அனுப்பி வைத்தார் அவர். அவனும் மறுபேச்சென்று சென்று விட்டான். அடுத்த நாள் காலை இளைஞன் ஆற்றங்கரைக்கு வந்து அவரை சந்தித்தான். தன்னுடன் சேர்ந்து நடக்குமாறு பணித்துவிட்டு அவர் ஆற்று தண்ணீரில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். அவனும் நடந்தான். மார்பளவு நீருள்ள பகுதிக்கு இருவரும் வந்து சேர்ந்தார்கள். அப்போதுதான் அது நடந்தது. சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அந்த இளைஞனை தன் இரு கரங்களாலும் பிடித்த சாக்ரட்டிஸ் தன் பலம் கொண்ட மட்டும் அவனை தண்ணீருக்குள் அமுக்கி பிடித்து கொண்டார். ஒன்றும் புரியாத இளைஞன் அவர் பிடியில் இருந்தும் நீருக்குள் இருந்தும் விடுபட முயன்றான். முடியவில்லை. ஒரு நிமிட மரண போராட்டத்திற்கு பிறகு தன்னை விடுவித்துக் கொண்டு மேலே வந்தான். முகம் சிவந்து விட்டது. மூச்சு திணறியதால் வேக வேகமாக காற்றை உள்ளிழுத்து சுவாசிக்க தொடங்கினான். 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் தன் நிலைக்கு திரும்பினான். சாக்ரட்டிஸின் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருந்ததால் அமைதியாக கேட்டான், ஐயா, ஏன் இப்படி செய்தீர்கள்? செய்ததை விடு. தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் போது உனக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டது எது? அதை சொல் முதலில் என்று பதிலுக்கு அவனை கேட்டார் சாக்ரட்டிஸ். காற்று, சுவாசிப்பதற்கான காற்று என்றான் அவன். ஆம், வெற்றியின் ரகசியமும் அதுதான். மோசமான நிலையில் ஒன்று தேவைப்படும் நிலையில் போராடி அதை பெற்றா இல்லையா நீ? வெற்றியும் அதுபோலத்தான் கிடைக்கும்.